வீடியோ ஒன்று பாருங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாண்டியா மாவட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டணம் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மாரம்மா அப்படின்ற ஒரு கோயில்ல மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு போலீஸ் அங்க வந்து போட்டிருக்காங்க. அப்ப அங்க கோயில் தரிசனத்துக்காக வந்த பெரிய பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு வந்து அவங்களோட 2 பசங்களை கூட்டிட்டு வராங்க தரிசனத்துக்காக. அப்ப அங்க பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருக்கிற ஒரு லேடி போலீஸை கன்னத்திலேயே பலார்னு அறையிறாங்க. எதுக்காக அப்படின்னா கோயில் சன்னதியில வந்து தரிசனம் வாங்குறதுக்காக எல்லாரும் அந்த கம்பி எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த வரிசையில் நின்றுதான் சாமி கும்பிட்டுட்டே போவாங்க. பட் இவங்க தான் வந்து எம்எல்ஏ பொண்ணு இல்லையா, அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா கோயிலோட கருவறைக்கு, அதாவது சாமி பக்கத்திலேயே போய் நிக்கிறதுக்காக தான் 2 பசங்களையும் அழைச்சிட்டு போக ட்ரை பண்றாங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த லேடி போலீஸ் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால அவங்க கன்னத்திலேயே பலார்னு அறையிறாங்க. அவங்க அப்படி அரைஞ்ச உடனே கோவம் வந்து இந்த போலீஸும் அவங்களை திருப்பி கன்னத்திலேயே பலார்னு அறையிறாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த போலீஸை அரைஞ்ச அந்த பெண்ணோட அப்பா, அதாவது அந்த எம்எல்ஏ இருக்காரு இல்லையா, அவர் வந்து இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சாமியை யாரு வேணா கும்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு விஐபியோட பொண்ணு அப்படின்றனால நீங்க சாமியை கிட்ட போய் பாக்குறனால இங்க மட்டும் சாமிக்கு ஸ்பெஷல் கிடையாது. சாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சமம். அண்ட் அங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் போலீஸோட நிலைமையை நினைச்சு பாருங்களேன். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அங்க வந்து நிக்கணும் அப்படின்னு? மக்களுக்கு கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாது, நம்ம தான் பாதுகாப்பா சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க நிக்கிறாங்க. அவங்களை கை நீட்டி அடிச்சது எனக்கு நியாயமா படல. ஒருவேளை அவங்க கை நீட்டி அடிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறப்ப எனக்கு இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. லைஃப்ல நம்ம என்னைக்கு வந்து பெரிய ஆளுன்னு நம்மள நினைக்கிறோமோ அப்பெல்லாம் கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம கொடுத்து, நீ பெரிய ஆள் கிடையாது, உன்னை விட பெரியவன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பப்போ ப்ரூஃப் பண்றாரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.